தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரணம் கிடைக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில அமைச்சர் பொன்முடி மீது அந்த பகுதியில் இருக்கும் மக்கள் சேற்றை வாரி வீசியிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் சார். இந்த பொன்முடி அவர்கள் அந்த பகுதியில போய் மக்களை பார்க்கும்போது அந்த பகுதியோட அமைச்சர் அவர் மக்களுக்கு என்ன தேவை, என்ன கஷ்டப்படுறாங்க, அதுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கிற விஷயத்தோட அதிகாரிகளோட போயிருந்தா அது மரியாதை, ஒரு மக்களுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும். அங்க பார்வையிட சொல்லி தண்ணி ஒண்ணும் இல்லையா, அது ஒண்ணும் இல்லையான்னு மக்களை எப்பவுமே இவர் கேலி கிண்டல் பண்றதுல முக்கியமான அமைச்சர் தமிழ்நாடு அமைச்சரவையில். பெண்கள் ஏதாவது குறை கேட்டா ஓசி பஸ்ஸும்பாரு, நீ என்ன சும்மா ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்பாரு. பல விஷயங்களை கேட்டு அப்பப்ப மக்களுடைய கண்டனத்துக்கு ஆளாகி இருப்பவர் பொன்முடி அவர்கள். உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு இடைக்கால தீர்ப்புனால இன்றைக்கு அவர் மறுபடியும் அமைச்சரா இருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் போய் மக்கள்கிட்ட கார்லயே உட்காந்துட்டு பதில் சொல்றது, பார்வையிட போறது இல்லை, ஏதோ கடமைக்கு போய் நானும் போய் பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனாலதான் அங்க இருக்கிற மக்கள் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார். இது எல்லா அமைச்சர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஒரு பகுதிக்கு மற்றவங்க போய் மற்ற தலைவர்கள் பார்வையிட போறது மக்களுடைய கோரிக்கைகள் என்ன, பிரச்சனைகள் என்னன்னு எடுத்து சொல்றதுக்காக போறாங்க. அமைச்சரா போறவங்க அவங்களுக்கு தீர்வு என்ன, என்னென்ன தேவை இருக்கு, அந்த உதவியோட தானே போகணும். போய் அங்க இருக்கிற மக்களா இறங்கி, தண்ணியில இறங்கி, களத்துல இறங்கி, சகதியில இறங்கி நின்று பேசி அவங்களுடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் ஏசி கார்ல உட்காந்துட்டு கேள்வி கேட்கறது, பதில் சொல்றதுமோ அவங்களுக்கு கோபம் வருமா வராதா? இது பொன்முடி அவருடைய செயல் கண்டிக்கத்தக்கது. மக்கள் கோபத்துக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். பலமுறை இவருடைய பேச்சால் மக்கள் கோபத்துக்கு ஆளாகி இருக்கிறார். இது அதில் ஒரு கட்டம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சார், பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சராக இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் பார்வையிடும் போது அந்த கார்ல இருந்தவாறே அவங்க அந்த பகுதிகளை பார்வையிட்டு போறாங்க. போதுமான அளவுக்கு மக்களாக எங்கள்கிட்ட குறைகளை கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெருவாரியான மக்கள் சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய பார்வை சார்? தக்கதாங்க. கார்ல உட்காந்துட்டு போறதுக்கு நீங்க ஆன்லைன்லயே மெட்ராஸ்ல உட்காந்துட்டே பேசிடலாமே. தலைமைச் செயலகத்தில் உட்காந்தே மக்களோட பேட்டி கேட்கிற மாதிரி ஆன்லைன்லயே பேசிடலாமே. கார்ல உட்காந்துட்டு பகுதிகளை பார்வையிடுறேன், மக்கள்கிட்ட குறை கேட்கிறேன்னு சொல்றதுக்கு இவங்க தலைமைச் செயலகம் அமைச்சரவை அலுவலகத்துல இருந்தே பேசிடலாமே. இவங்க ஏன் நேரம் போகணும் கார்ல உட்காந்துட்டு பேசுறதுக்கு? ஓட்டு கேட்கும் போது ஒவ்வொரு வீடு வாசலா போய் உட்காரலையா? யாராவது இட்லி சுட்டா போய் இட்லி சுடுறது, பரோட்டா கடையில பரோட்டா வீசுறது, ஏதாவது களை எடுக்கிற இடத்துல இருந்தா நானும் போய் களை எடுக்கிறேங்கிறது, தண்ணி பாய்ச்ச இடத்துல இருந்தா நானும் துண்டை கட்டிட்டு தண்ணி பாய்ச்ச போறேங்கிறது, அப்பெல்லாம் போய் நடிக்க தெரியுதுல. இப்ப மட்டும் மக்களா போய் அவங்க படுற கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்க கூடாதா, தெரிஞ்சுக்க கூடாதா, அதுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு திட்டத்தை தீட்டக்கூடாதா? அது தவறுதாங்க. கார்ல உட்காந்துட்டே போறது தவறுதான். அதுக்கு அவங்க போகாமே இருக்கலாம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.